ஒரு இப்படிடா சீக்கிரம் சொல்றது கேளுங்க ப்ரோ, ரொம்ப ரிஸ்க். நம்ம மேலே நாச்சு போயிடலாம். இது மேலே தான். ஓ மை காட். என்னாச்சு? இப்போ என்னை யாரும் தள்ளி விட்டாங்கப்பா பேக் பிடிச்சி. அந்த கேமராவில் கேப்சர் ஆகிருக்குமா? நீ என்ன தானே ஃபோக்கஸ் பண்ணியிருந்த? ப்ரோ விளையாடாதீங்க ப்ரோ, எனக்கு பயமா இருக்கு. நீ ப்ராமிஸாக சொல்கிறேன். ஸோ கௌதம் தனியாக அனுப்ப வேணான்ற ஒரு யோசனைக்காக நானும் கூட இதுதான். அங்கிட்ட ஒன்றும் இல்லையே. அவ்வளோதான் ப்ரோ, அவ்வளோதான். இங்கே வா 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 இங்கே வேற ஏதோ போகுது வழி. உனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு இவங்களை இப்படி பயமுறுத்துற? பைத்தியமா நீ? உனக்கு என்ன வேணும்? கைஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான லொக்கேஷனுக்கு பல வருஷம் கழித்து வந்திருக்கோம். அண்ட் இந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கிரே வுல்ஃப் டீமில் வந்து பார்த்திங்கன்னா வெங்கி அவங்க வந்திருந்தாங்க. இன்றைக்கி இந்த இடத்துல என்ன நடக்குதுன்றதை பார்க்குறதுக்காக நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் ஸ்பூக்கியோட வீடியோவில் வரேன், அவரோட சேனலில். இன்றைக்கி எதுவும் அசம்பாவிதம் நடக்காமல் பத்திரமா வீட்டுக்கு போயிடணுன்றது மட்டும்தான் என் தாட்டில் இருக்குது. ஏன்னா இங்கே நடந்த விஷயம்லாம் உங்களுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி நான், வாசு, அலமீன் 3 பேர் வந்திருந்தப்போ அந்த மலையாளத்துலலாம் பேசி ட்ரை பண்ண ப்ரோ. நிறையா அவங்கள்ட்ட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. பட் வந்து எங்களுக்கு அந்த பதட்டத்தில் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். இன்றைக்கி தான் ட்ரை பண்ணி பார்ப்போம் வித்தியாசமாக. அதான் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக பார்ப்போம். ஏன்னா பாம்பு வேறு இருக்குது இங்கே. ஆமாம். ஆனால் இன்னும் ஒரு கொடுமைனா இங்கே பாருங்கள், இப்படி ஒரு செப்பலை போட்டு வந்துட்டா, நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு செப்பலை போட்டு வந்துட்டு சேஃபாக இருக்கணும். அதாவது கீழே மட்டும் லைட் அடிச்சுட்டே போவோம். இந்த லைட் எதுக்கு நீ வச்சுக்கோ, பின்னாடி வரணும்ல. ஏதோ ஓட்ட நம்பர் இல்லை. ஆமாம், ஏதோ பக்கத்தில் சட்டுன்னு ஓட்டுச்சு தானே. ஆஹா, என்ன வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிடுச்சு போகுது. வெறித்தனம். வாங்க. ஆனால் வழி இப்படி தானா? உள்ளே இருக்கு எல்லாம். ஆமாம், உள்ளே கால்லேயே ஏறுது. பார்த்து எத்தனை ஜீன்ஸ் போட்டு ஜீன்ஸ்லேயே ஏறுது. இதெல்லாம் என்னது? இதான் ப்ரோ குடோனாக இருந்துச்சு முன்னாடி. இங்கே வந்து ஒரு பெரிய, இங்கேருந்து அங்கே பாருங்களேன், அந்த இது தெரியுதா? ஆமாம். அதுக்கு வந்து ஒரு நடுவில் வந்து ஒரு இது மாதிரி போகும், பாலம் மாதிரி. அது ஃபுல்லாகவே இப்போ டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, இன்றைக்கி சேஃபாக எடுக்கிறது பார்ப்போம். ஆமாம். இங்கிட்ட அங்கிட்ட ஃபஸ்ட்டு எங்கே போய் பார்க்கலாம் தெரியலையே. எப்படி? நான் இங்கிட்டு வழி இருக்குன்னு நினைக்கிறேன். வா போ. நீ இல்லை ப்ரோ. இல்லையா? இந்த இங்கிட்டு போகுது. ஓகே, போட்டா? ஃபுல்லாக முள்ளுச்செடி. மை காட். செம்ம பெருசு ப்ரோ. ஆனால் இது எல்லாத்தையும் கட்டியிருக்காங்க. பார்த்து வாங்க, முள்ளாக இருக்குது. பார்த்து அம்மா பார்த்து. எங்கே வழி இருக்குதுன்னு தெரியலையே. இங்கே இருக்குது ப்ரோ அந்த இது. ஓ, இதுதான் அந்த கனெக்டிவிட்டி இல்லை ப்ரோ. இந்த படிக்கட்டில் இல்லை, நான் தான் சொல்கிறேன்ல, இங்கே பாருங்கள் படிக்கட்டெலாம் இருக்குது. இது நான் பார்க்கவே இல்லை. சவுண்டு கேட்குதா? ஆமாம் ஆமாம். ஏதோ இரும்பில் தட்டுற மாதிரி தானே இருக்குது. ஹலோ, உள்ளே யாராவது இருக்கீங்களா? சாரி, மேலே யாராவது இருக்கீங்களாப்பா? யாராவது இருந்தீங்கன்னா இப்போ வெளில வர முடியுமா? இப்போ அந்த இரும்பில் தட்டுனது யார்? தட்டுறாங்க மறுபடியும். மைக். ஆனால் இது ஓப்பன் பிளேஸு. வா பார்ப்போம். பார்த்து முள்ளாக இருக்குது ப்ரோ. ஹலோ, ப்ரோ சேஃபாக இருக்கணும், ஓடக்கூட முடியாது. இங்கே வேறு இந்த ஏரியாவில் தான் இந்த வீடியோவில் நான் வேறு பாம்புலாம் பார்த்தேன் உங்கள் வீடியோவில். ஆமாம், இங்கே இருக்கும். அப்புறம் அங்கே மேலேயே ஏறிச்சு, சவுத்து மேலேயே ஏறிச்சு. காற்று ரொம்ப அடிக்குது. சவுண்டு வேறு கேட்குமான்னு தெரில. இதில் மைக் வேறு நம்ம போட்டிருக்கோம். இதில் ரெக்கார்ட் ஆகும் சவுண்டு நல்லா. அதுலேயும் ரெக்கார்ட் ஆகும் தான். ஆனால் கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா
இந்த இடத்துல நாங்கள் வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா பின் ட்ராப் சைலண்ட்டாக இருந்தது. அந்த விஷயத்தை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேய் காற்றுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மைக்கே எடுத்து போட்டோம். ப்ரோ நிறைய இருக்காங்க. லைட்டு ஆஃப் பண்ணுங்க. அங்கே லைட் எரியுது, அது என்ன அது? தெரியலையே. ஒரு நிமிஷம். அங்கே ஒன்றுமே கிடையாதே முன்னாடி. ஆமாம், இது பிளிங்க் ஆகிற மாதிரி தானே இருக்காங்க. ஆமாம். யாரு கேஸ சவுண்டு இருக்குது பக்கத்தில்? ஆமாம். ஆளுங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காப்ப ஒருவேளை? ஆமாம், நான் தான் சொன்னேன்ல அந்த ரோடே ஏதோ புதுசாக சுத்தம் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இங்கெல்லாம் யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுச்சு. லைட் எரியுது, அது அந்த எனக்கு தெரிஞ்சு எது அந்த பில்டிங்க்கு பின்னாடி இருக்கிற லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாடியில் வேணால் ஏறி பார்ப்போமா? அங்கே ஒரு மாடி இருக்குது பாருங்களேன். அதான் ஆக்சுவலாக கைஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் பார்த்தா தெரியுமான்னு தெரியல, நான் லைட் ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் அங்கே வந்து லைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் ஆகி பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது. யாராவது எங்களை பார்த்துட்டு ஒருவேளை ஏதாவது சிக்னல் தராங்களா? அங்கே பாரு அந்த SOS லைட் மாதிரி வந்து பிளிங்க் ஆகிட்டே. அதுதான் ப்ரோ, நான் எனக்கு என்ன டவுட்னா அதுக்கு பின்னாடி ஹைவேஸு, அந்த ஜன்னல் வழியாக நமக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம இது மேலே ஏறி பார்த்துருவோன்ற. சரி ஓகே. இங்கே ஏதோ ரொம்ப நேரமாக சவுண்டு இருக்குது. பின்னாடி பக்கத்துலேயே யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரியே இருக்குது. சரி வா போயிடலாம் உள்ள. Oh my god. ப்ரோ இந்த வழியெல்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லை அன்றைக்கி. இந்த மாடி இருக்குன்றதே எங்களுக்கு தெரியாது, இப்போ தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல தானே அந்த இது ஸ்டேர் கேஸ் மாதிரி இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும், ட்ராக் மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த இங்கே பாருங்கள், இதெல்லாம் எடுத்திருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் கட் பண்ணி எடுத்திருக்காங்க. நம்ம மேலே ஏறி பார்த்துருவோம் ப்ரோ. இல்லை உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாமா? எங்கே அங்கே எதாவது இருக்கா? அங்கே தான் ப்ரோ அந்த குடோனே இருந்துச்சு. குடோன் இருந்ததா? ஆமாம். ஆனால் பின்னாடி தான் யாரு சிரிக்கிற மாதிரி இல்லை? ஆமாம், ஏதோ கிளவி சிரிப்பாங்கல்ல, நக்கலா. சீரியஸாக யாரோ சிரிக்கிற மாதிரி தெளிவாக கேட்குது. ஆனால் இதில் ரெக்கார்ட் ஆகுமா? அதான் தெரியல, நம்ம மைக்கு போட்டுருக்கோம். இப்போ நான் இப்போ சரி வா. இந்த இடத்துல ஆன்மா யாராவது இருந்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இன்ட்ரோ பேசிடுவோம், ஓகேவா? அதான் அங்கே போய்ட்டு நம்ம காற்று கொஞ்சம் குறையும், நம்ம இதை கண்டுக்க வேணாம். ஃபஸ்ட்டு பக்கத்தில் வருது ப்ரோ, தான் ஓடி வர்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம கேமரா ஆன் பண்ணோடனே நம்ம பக்கத்தில் ஓடி வந்த மாதிரி தான் சவுண்டே கேட்குது ஃபஸ்ட்டு. இதுக்கு கீழே ஒரு கண்ணு வச்சுக்கோ வெங்கி. ஓகே. என்ன பண்ணிக்கலாம், காலை உள்ளே போகிற மாதிரி இருக்கு. புதக்குள்ளே எதுவும் இருக்க போது பார்த்து. இல்லை, இதை பார்த்தா எனக்கே அப்படி தான் தெரியுது. இது என்ன பெல்ட்டாரா இது? என்னது? ஓ நிழலா? நான் ஏதோ உருவம் நினச்சிக்கிட்டேன், அந்த செவுத்துக்கு பின்னாடி இருக்கவும். ஹாஸ்பிட்டல்ஸ் வெடிக்காதீங்க ப்ரோ, பார்த்து. ஹலோ, உள்ளே யாராவது இருக்கீங்களாப்பா? யாராவது இருந்தீங்கன்னா இப்போ குரல் கொடுக்கணுமா? நாங்கள் இங்கே வந்தப்போ யாரோ இரும்பில் தட்டி தட்டி ஏதோ சவுண்டு கொடுத்துட்டு இருந்தீங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? தட்டுறாங்க. இப்போ கேட்டுச்சு, திரும்ப கேட்டுதா? இப்போ நீங்கள் சொன்னப்போ கேட்டுச்சு. கைஸ் யாரோ ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. அதான் யாரும் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க ப்ரோ. இங்கே பாருங்க கேட்குதா? படிக்கிட்டு இருக்கு. படிக்கட்டு இங்கே இல்லை, இங்கே இருக்கா? ரோலிங் ஸ்டேர்ஸு. இதில் நம்பி ஏற முடியுமா? இல்லை வேண்டாம், துரு பிடிச்சி போயிருக்குது. எப்போ வேணால் சாயலாம். ஆமாம், நம்ம அந்த படியில் ஏறி பார்த்துருவோம். ஓகே சரி, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆடியன்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ன நடந்தது சொல்லிடுவோம். ஓகே, இங்கிட்டு போயிடுவோம். ஓகே. ஹாயோட கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நாங்கள் வந்த பதட்டத்தில் இங்கே என்ன நடந்ததுன்றதே உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்லலை. ஸோ அதனால் நாங்கள் இப்போ ஷேர் பண்ணிடுறோம். அண்டு இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2 times வந்து கிரேவ் டீம் வந்து இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. அப்பத்துலேருந்து நானும் வந்து இந்த இடத்த வந்து விசிட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் தனியாக வர வேண்டியது.
அண்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா வாசு ப்ரோட்ட சொல்ல வந்து அவர் வந்து இல்லை தனியாக போக வேண்டாம், இப்போ இன்றைக்கி வந்து என்னால் வர முடியல, ஹெல்த் கண்டிஷன் சரியில்லைன்றனால அவர் வந்து ரெஸ்ட்டில் இருக்கார், கூட வந்து சப்போர்ட்டுக்கு வந்து இன்றைக்கி வெங்கி அனுப்பி வச்சிருக்காரு. அண்ட் இந்த இடத்துல என்ன நடந்ததுன்றதை இப்போ வெங்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவான். சரி, என்ன நடந்துச்சு ஃபஸ்ட்டு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆக்சுவலாக இந்த இடம் எம்டி கிரவுண்டாக இருந்து ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணி இந்த இடத்துல ஃபேக்ட்ரி கட்டலான்னு முடிவு பண்ணுற குழி தோண்டி இது பண்ணுறப்போ 4 டெட் பாடி ஏதோ கிடச்சிச்சின்னு சொன்னாங்க. அந்த டெட் பாடி இருந்ததை பார்த்துட்டு இவங்க ரொம்ப யோசிச்சு அதுக்கப்புறம் இந்த பில்டிங்கை கட்டினவங்களால ஃபுல்ஃபில்லாக கட்டி முடிக்க முடியல, ரொம்ப டிஸ்டர்பாகவே இருந்திருக்கு போல் அவங்களுக்கு. அதாவது நிறைய பேர் சொன்னாங்க. அப்புறம் இங்கே விறகெடுக்க வரவங்களாம் சவுண்டு இதெல்லாம் கேட்டிருக்கிறதா நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேரளாக்காரங்க வந்து இந்த இடத்த பேயெல்லாம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் மாந்திரிகம் வச்சு பண்ணி இது பண்ணிவிட்டு நாங்கள் கட்ட ஆரம்பிச்சுக்கிறோன்ட்டு ரொம்ப கம்மி விலைக்கு கிடைக்குதுன்ட்டு வாங்கி அவர் பண்ண ஆரம்பித்தார். அவர் பண்ணப்போ சரியான தடங்கள் வந்து அவருமே அதுக்கப்புறம் இறந்து போயிட்டதாக கேள்விப்பட்டோம். அப்போ தான் போன வாட்டி நாங்கள் அலமீன் வந்தப்போ இந்த மலையாளத்துலலாம் பேசி கம்யூனிகேஷன் பண்ணி அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த இடம் ரொம்பவுமே ஆபத்தான இடம். இங்கே நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் நல்லபடியாக எடுத்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்க கூட எதாவது கம்யூனிகேஷன் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு ஃபர்தராக மூவ் பண்ணிடுவோம் ப்ரோ. ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வாசும் அவரும் தான் வரதா இருந்துச்சு. அவனுக்கு உடம்பு இல்லைன்றதுக்காக என்னை திடீர்னு போக சொல்லுவோம். எனக்கு இந்த இடத்துக்கு நான் போகிறதுக்கு ரொம்ப யோசித்தேன். நாங்கள் 3 பேர் 4 பேர் வந்தப்போ ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். உங்களுக்கே தெரியும். இப்போ 2 பேர் இவ்வளோ பேர் இடத்துக்கு தனி காட்டுக்குள்ளே இருக்கிற இடத்துக்கு வரப்போ எப்படி இருக்குன்றதை நீங்களே புரிஞ்சுருப்பீங்க. ஸோ கௌதம் தனியாக அனுப்ப வேணான்ற ஒரு யோசனைக்காகவும் நானும் கூட வந்துட்டேன். அதுதான் வெங்கி ஏதோ இருக்கிறோம். எங்கே ஏதோ போச்சு தானே? ஆமாம், இப்போ இப்படி கிராஸ் ஆன மாதிரி தான் இருந்தது உள்ள. ஆமாம், அதான் இந்த லைட் இப்படி அடிக்கும் ஒரு மாதிரி டக்குன்னு கிளிச் ஆன மாதிரி இருந்தது. இந்த சைடு ரைட்டில் தானே? ஆமாம். சரி, ஓகே, இது ஏதாவது எங்கிட்டு போகுது, போய் பார்த்துருவோம் ப்ரோ. இல்லை வேண்டாம். இப்போ நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு என்னங்க இங்கே பார்த்துட்டுருக்கேன், இங்கே சவுண்டு கேட்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம மேலே போயிட்டு அந்த லைட்டு மட்டும் என்னென்னு பார்த்துருவோம். சப்போஸ் ஆளுங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கேன், தேவையில்லாத பிரச்சனை அது, அதனால் அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். சரி, ஓகே. நீங்கள் கீழே இரு, நான் மேலே போய் பார்த்து ஏறுங்க ப்ரோ. லைட்டு டார்ச் மட்டும் கொடுக்குறியா? இது நீங்கள் மேலே அடிச்சிடாதீங்க. இல்லை அடிக்கல, கீழே எனக்கு பார்க்குறதுக்காக. ப்ரோ பார்த்து ஏறுங்க, சைடில் இது இல்லை. ஃபுல்லாக முள்ளாக இருக்குது. என்னாச்சு? ஏதோ விழுவுது. இங்கே கீழியா? இங்கே தான் விழுந்துச்சு. சரி, ஒரே ஒரு 8 மூட்டை பார்த்து சீக்கிரம் வாங்க. ஒரே ஒரு செகண்ட். இது வேறு அங்கங்கே பாம்புலாம் போகுது. அதனால் லைட் ஆன் பண்ணலை. என்னாச்சு ப்ரோ? கீழே இறங்குதா சேஃபு? அம்மா வெங்கி என்னாச்சு ப்ரோ? எங்கே இருக்கா? நான் இங்கே வந்துட்டேன். ஓ, இங்கே வந்துட்டியா? ஓகே. என்னாச்சு? இல்லை அது வந்து பார்த்தோன்னா அந்த சைடில் ஏதோ ஒரு வீடு மாதிரி இருக்குது. சரி, அதோட இதுதான் லைட்டு. அது வந்து பார்த்தோன்னா இந்த லைட்டு ஃபியூஸ் போகிற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஆஃப் ஆகி எரியும்ல. வீட்டுக்குள்ளே தான் எரியுதா வெளியே? வீட்டுக்கு வெளியே. ஓ, ஓகே. இந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் ஆஃப் ஆகி எரியும்ல. ஆமாம், அந்த மாதிரி எரியுது. அது பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம அடுத்து அந்த சைடில் போயிடுவோம். ஓகே. அம்மா பார்த்தோங்க. ஏன்னா இப்போ நம்ம அதை வந்து பார்த்தோன்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆமாம், ஓகேவா? இதுக்கப்புறம் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா பார்ப்போம். சரி. அவங்க நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து இந்த இடத்துல நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே தான் இருக்காங்க. எங்கிட்ட போகலாம்? இப்படி நேராக போயிடலாமா? ஸ்ட்ரைட்டாக போய் பார்ப்போம், வழி இருக்குமா? போய் பார்ப்போம். நாங்கள் ஆனால் வந்தப்போ இப்படி வழி இருந்துச்சு அப்போவே. இப்போ இருக்கும் கண்டிப்பாக. ஆமாம், நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 year ஆகுதுல. லாஸ்ட்டாக வந்து மொதல் வாட்டி வந்தப்பே நான் சொல்கிறேன், அப்போ 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஓ மை காட், 3 வருஷம் இருக்கும். அப்போ மறுபடியும் இவ்வளோ முள்ளுச்செடி வளர்ந்துருக்குது ஃபுல்லாக. அதான் வழி இருக்குமான்னு தெரியல. சரிவா போய் பார்ப்போம். என்ன நீங்கள் முன்னாடி போகிறீங்களா? அதே வச்சுக்கிறீங்களா? ஓகே.
கீழே எதுக்கும் டார்ச் அடிச்சிக்கோ. ஓகே. இதில் சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது ப்ரோ. ஆச்சு. யாரோ பின்னாடி வர மாதிரி இருந்தது. அப்புறம் எங்கேயோ தூரத்தில் ஊழ ஒப்பாரி வைப்பாங்களே, இறந்து போயிட்டா. ஆமாம், அது கேட்குது ப்ரோ. ரொம்ப நேரமாக ஒரு வயசானவங்க பாடுற மாதிரி. நம்மளுக்கு கேட்ட வாய்ஸுமே வந்து ஒரு வயசானவங்க வாய்ஸ் தான் கேட்டுது, கத்துற மாதிரி. அந்த தொண்டையை பிடிச்சி அழுத்துறப்ப சாவடிக்கிறப்ப. ஆமாம், அது கேட்டுச்சு. அந்த மாதிரி தான் கேட்டுது. நல்லா நோட் பண்ணுங்களேன் தூரத்தில். என்னாச்சு? இப்போ இங்கேயாவது கூட்ட மாதிரி இருந்தது. நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். வாய்ப்பு இல்லைல்ல, எனக்கு கேட்கவே இல்லை. நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன், அந்த சவுண்டு கேட்டு. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ என் பேரை சொல்லி கூட்ட மாதிரி இருந்தது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நான் அதுக்கு தான் ஷாக் ஆனேன். இப்போ ஆளுங்களாக இருந்தால் நம்ம பேர் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆன்மாவுக்கு தானே நம்ம பேர் தெரியும். இப்போ என் பேரை தான் கூட்டுது. சரி வா போயிடலாம் உள்ள. இப்போ எனக்கு கேட்கவே இல்லை ப்ரோ. ஆனால் எதுவுமே எனக்கு தெளிவாக கேட்டுச்சு, அதுதான் நான் ஜர்க்கானேன். ஏன்னா ஆளுங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆளுங்களாக இருந்தால் நம்ம பேர் தெரியறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. சரி வாங்க. இப்போ என்னை யார் கூட்டிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, பார்த்துவா. இதெல்லாம் சிமெண்ட் மூட்டை பாருங்க ப்ரோ. அப்படியே அது மூட்டையவே இருந்தது மாதிரி. அது வெளியில் மழையில் போட்டு அது ஃபுல்லாக இறுகி போய் இறுகிடுச்சு. ஆமாம். என்னப்பா காற்று இப்படி பேய் காற்று மாதிரி அடிக்குது இல்லை? திடீர்னு நல்லா காற்று அடிக்குது. ஆமாம். வழி இருக்கா? இருக்கு. அப்புறம் இங்கிட்டே போயிடலாம். இப்படி இல்லையா? இல்லை, வழி இருக்கா? இருக்கு. பார்த்து அந்த சைடில் அப்படி வந்துருங்க. பாம்பு புத்து வாவான்னு சொன்னா வாண்டா. எனக்கு இப்போ கேட்டுச்சு. அதை தான் சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதே வாய்ஸில் என் பேரை கூட்டுது, கௌதம் சொல்லிச்சு. இப்போ வாவான்னு கூப்பிடுது உள்ள. ப்ரோ சேஃபாக தான் இருக்கணும். நீங்கள் தான் அப்போ ஏதோ டார்கெட் மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, சேஃபாக இருங்க. ஓகே பார்த்துக்கலாம் வா ப்ரோ. அப்போ நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருங்க. எனக்கு நம்ம இன்றைக்கி உங்களை கூப்பிடுதுன்னா எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என்றைக்கும் இல்லாமல் வந்து வாசு வேறு இந்த இடத்துக்கு தனியாக போவாதுன்னு வேறு வந்து எப்பவுமே அப்படி சொல்ல மாட்டான்ல. சரி போயிட்டு வாங்க, பார்த்து பத்திரம், ஏதாவது ஃபோன் பண்ணுங்கன்னுவான். இன்றைக்கி போவாதன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 வாட்டி வந்து பார்த்திங்கன்னா வார்ன் பண்ணோம். கரெக்டாக அதே மாதிரி இன்றைக்கி என் பேரை மட்டும்தான் கூப்பிட்டுருக்குது. நல்லா கிடச்சி. எங்களை எங்கே வர சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? உனக்கு என் கூட பேசுறதுக்கு விருப்பம் இருக்கா? எங்களை எங்கே வர வைக்கிறீங்க நீங்கள்? நக்கலாக சிரிக்க. ஆமாம், எதுக்கு சிரிக்கிறீங்க? நீங்கள் பாட்டியா, வயசானவங்களா நீங்கள்? உங்களுக்கு ஏதாவது எங்ககிட்ட உதவி தேவைப்படுதா? உங்கள் கூட பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த இடம் கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேரை வந்து கொண்டு புதைச்சதாக கேள்விப்பட்டோம். அதில் இருக்கிற ஆன்மாவா நீங்கள்? இதுதான் மேல் வயசு ப்ரோ. மேல் வயசு தான் இது, கண்டிப்பாக மேல் வயசு தான். அப்போ அதில் இருக்கிறதுல வந்து பார்த்தோன்னா வேறு யாராவது தான் இருக்குமா? இங்கே வா. இப்போ மேல் வாய்ஸு இங்கே நிற்க வேணாம் ப்ரோ, நம்ம உள்ளே போயிடுவோம். முதல்ல வாங்க. எனக்கு இப்படியே போ வாங்க. பார்த்து இந்த சைடில் போன்னு அழுத மாதிரி இருந்தது ப்ரோ. சில சவுண்ட் எனக்கு கேட்க மாட்டேது, உங்களுக்கு மட்டும் தான் கேட்குது. கொஞ்சம் சேஃபாகவே இருங்க. ஒருவேளை அது வந்து பார்த்தோன்னா என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுதா? மேபி இருக்கலாம். நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா, இது வரைக்கும் வந்ததே இல்லை இங்கே. ஓகே, மேபி இருக்கலாம் ப்ரோ. அதுவாக கூட எதுவும் நடந்து வருவாங்க. எங்கே சவுண்டு நல்லா கிடைச்சு ப்ரோ. இப்போ நடந்து வர மாதிரி, பக்கத்தில் நடந்து வர மாதிரி தான் இருந்தது. சரி எப்படி போகணும்? நம்ம வழி உனக்கு தானே தெரியும். இந்தா இங்கிட்டு தான் ப்ரோ. கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு நான் கண்டிப்பாக தனியாக வந்திருந்தா வழியே எனக்கு தெரிஞ்சிருக்காது. லிட்ரலி கண்டிப்பாக நான் ஏதாவது சிக்கலில் மாட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுன்னு தோணுது. நல்ல வேலை கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெங்கி வந்தனால எனக்கு வந்து வழி இப்போ எப்படி போகணுன்றது எல்லாமே தெரியுது. எனக்கே வழி பாதி மறந்துருச்சு ப்ரோ.
உனக்கே மறந்துருச்சுன்னா அப்போ நான் புதுசாக வந்திருந்தா நான் என்ன ஆயிருப்பேன் சொல்லு பார்ப்போம். ஆமாம் கஷ்டம் தான், இது காடு மாதிரில இருக்கு. காடு மாதிரி இல்லை, லிட்டரலி இது வந்து காடே தான். காடு தான், முள்ளு காடு இது. அது காட்டுக்குள்ளே தான் லேண்டு கம்மி ரேட்டில் கிடைக்கும் ப்ரோ. அந்த மாதிரி இடத்துல தான் வாங்கி அவங்க கட்ட ட்ரை பண்ணியிருக்கப்போ தான் இப்படி நடந்திருக்கு. இதான் வந்துட்டோம். ஓகே. ஓ மை காட், இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. ஓ ஷிட். டார்ச் செடி டார்ச் அடிக்குதா இல்லையா? சார்ஜ் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு. ஃபுல் சார்ஜில் இருந்ததுல்ல இங்கே பாரு. ஆமாம் 1% வந்துருச்சு. ஐஸ் நாங்கள் இங்கே வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் சார்ஜில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ளூ கலர் லைட்டு தான் எரியுது இதில். எப்படி அப்போ அந்த பேர் நம்ம என்னாச்சு? இப்போ என்னை யாரும் தள்ளி விட்டாங்கப்பா பேக் பிடிச்சி. அந்த கேமராவில் கேப்சர் ஆகிருக்குமா? நீ என்ன தானே ஃபோக்கஸ் பண்ணியிருந்த? ப்ரோ விளையாடாதீங்க ப்ரோ, எனக்கு பயமாக இருக்குது. நீ ப்ராமிஸாக சொல்கிறேன், ப்ராமிஸாக எனக்கு பின்னாடி அதை வந்து பார்த்தோன்னா கை கூட வந்து பார்த்தோன்னா எனக்கு உடம்புல டச்சான ஃபீல் இருக்குது. இப்படி ரெண்டு இங்கே தரோம் சொன்னேன்ல ப்ரோ, எனக்கு பயமாக இருக்குது ரொம்ப. இல்லை உங்களுக்கு எங்களை அட்டாக் பண்ணுன்றது விருப்பம் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி பண்ண தேவையில்ல. உங்களுக்கு நடந்த விஷயம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்காது. நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். தயவு செஞ்சு எங்களை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் வாங்க ப்ரோ, தயவு செஞ்சு உள்ளே வாங்க. நீங்கள் இங்கே நிற்காதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உள்ளே போயிடுவோம் நம்ம. அதுவே நம்மளை உள்ளே வர வைக்கிறது தான் பிளான் பண்ணுது. நீயும் அதை தான் நம்ம உள்ளே போக விடாத மாதிரிலாம் பண்ணுது. சுற்றி வருது, எங்கிட்டு வருதுன்னு தெரியல. என்ன உள்ளே போன்ற மாதிரி தான் தள்ளி விட்டுது. கன்ஃபார்மா? நீயே ஃபோக்கஸ் ஆக மாட்டேறப்பா. இப்போ தான் ஃபோக்கஸ் ஆகிற. இவ்வளோ நீ நடந்து வந்தல, நீயே பிளராக தெரிஞ்ச. எதுக்கும் வாசுக்கு ஒரு ஃபோன் அடித்து வச்சிடலாமா? வேண்டாம் அப்புறம் பயந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே வாங்கப்பா, ரிஸ்க் எடுக்காதீங்கன்றோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கம்யூனிகேட் பண்ண மட்டும் ட்ரை பண்ணுவோம், சேஃபாக ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு தான் சவுண்டு கிடச்சுன்னா நீங்கள் மறைக்காம என்கிட்ட சொல்லிடுங்க ப்ரோ. நான் அதுவும் சொல்லிட்டு தானே சொல்லிடுங்க. ஏன்னா அது ஏதோ என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. நாய் இவ்வளோ எடுத்து போகிறசா இந்த காட்டுக்குள்ளே எங்கே ப்ரோ? இது உள்ள நாய் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த சைடுனா கூட பரவாயில்ல, அது பக்கத்தில் 1000 ரோடு இருக்குது, கிராமம் இருக்குது, அதுக்கு அங்கிட்டு ஆமாம் கேட்டால் பரவாயில்ல. லாங்கில் இங்கிட்டு ஃபுல்லாக காடு. இது உள்ள இப்படி காட்டு நாய் எதாவது இருக்குமா? காட்டு நாய் எதாவது வருமா உள்ள? தெரிலையே. ஆனால் போன வாட்டி என்னை துரத்துச்சு ப்ரோ ஒரு நாய். திடீர்னு ஒரு நாய் வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. சின்ன அப்போ உள்ளே போயிடலாமா? ஓகே வாங்க. எங்களை நீ உள்ளே வர வைக்கிறேன்னு நல்லாவே எங்களுக்கு தெரியுது. இப்போ எங்கள் பக்கத்தில் வர முடியுமா? சவுண்டு நல்லா கேட்குது. உள்ளதான் நம்மளை உள்ளதான் வர வைக்குதா? வைக்க பாரு. பார்த்துட்டேன். ஆனா பெண்ணனே தெரியலையே. இது பூன்னு வளைஞ்சு போகிற மாதிரி இல்லை. ரொம்ப வயசானவங்க ஒரு மாதிரி, ஆனால் அது அவ்வளோ ஹைட்டாக இருக்காங்களே. ஒருவேளை கேரளாவில் இருக்கவங்களோ நல்லா ஹைட்டாக இருப்பாங்களோ? ஏன்னா அல்லமீன் அவ்வளோ ஹைட்டாக இருந்தாங்க. ஆமாம் ஹைட்டு நல்லா அந்த மாதிரி இருப்பாங்களோ? ஹைட்டாக அந்த இடத்துல எதுவும் கல் மேடு இருக்கான்னு தெரியலையே ப்ரோ. தெரியல, இருக்கலாம். பார்த்து சேஃபாக போங்க. யார்? இப்போ நாங்கள் உள்ளே தான் வரோம், எங்களை எதுவும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் எங்களை உள்ளே தான் வர வைக்கிறதுக்காக இவ்வளோ பிளான் பண்ணுறீங்கன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியுது ப்ரோ. இந்த இடம் மேடு ப்ரோ, அதான் அப்படி தெரிஞ்சிருக்கு. ஓகே. வெங்கி செம்ம. அது மட்டும் இல்லாமல் அந்த இடம்லாம் பள்ளம் இருக்குதா? இப்போ இந்த பள்ளத்தில் தானே அப்படியே மிதக்கிட்டு போன மாதிரி தானே இருந்தது நடந்து. எப்படி இதெல்லாம் அப்புறம் போச்சு? நீ இவ்வளோ ஹைட்டில் என்ன இருக்கு? இப்போ நீ சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்ன, இந்த இடம் வந்து இது மேடாக இருக்குன்னு. ஆனால் அந்த உருவத்தை போனது அவன் இங்கே தான் போச்சு. நல்லா நான் பார்த்தேன். இந்த காம்பவுண்ட் ஒட்டின மாதிரி தான் போச்சு கரெக்டாக. ஓ ஷிட். அங்கிட்டு போக வாய்ப்பில்லை, செடி இருக்கு. ஆமாம், இதில் தான் ப்ரோ போயிருக்கணும். அப்போ கண்டிப்பாக ஓகே. உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நாங்கள் உங்களை பார்த்துட்டோம், நாங்கள் கேட்ட மாதிரி நீங்கள் எங்கள் முன்னாடியும் வந்துட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? நாங்கள் 2 பேரும் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு எங்களை அட்டாக் பண்ணாமல் எங்க கூட பேசினா நல்லாயிருக்கும். என் கூட பேசுகிறீங்களா? உங்களுக்கு என்ன ஆச்சுன்றது நாங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். சொல்ல முடியுமா? ஓ மை காட், ஏதோ பேசுகிறாங்க வெங்கி. கேட்டதில்ல இப்போ உள்ள அழுகுறாங்களா? ஓ ஷிட்.
தெளிவாக கேட்குது. இப்போ என் பேர் மறுபடியும் கௌதம் அப்படின்னு ஈத்த மாதிரி தானே இந்த இழுத்து சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. ப்ரோ நீ அதே யோசிச்சுட்டு இருக்காதீங்க ப்ரோ, எனக்கு பயமாக இருக்குது. இல்லை இல்லை நான் சத்தியமாக யோசிக்கல, எனக்கு அப்படி தான் கேட்குது. ஓகே சரி வா அங்கேயே போய் பார்ப்போம். உங்களுக்கு என்ன வேணும்? எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. பார்த்து நிப்பாட்டாம கேட்டுக்கிட்டே இருக்கு. இது பல்லாம் இருக்குது பார்த்து. நம்ம அமைதியாக இருந்தால் தான் அது பேசுகிறதே நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். அது என்ன பேசுதுன்றதை நம்ம வீட்டுக்கு போய் எடிட் பண்ணுறப்ப தான் அதை டீகோடே பண்ண முடியும். பார்த்து பார்த்து நல்லா பார்த்தேன். ஃபேஸ் தானே இப்போ தெரியும், லைட்டாக தெரிஞ்சு ப்ரோ. ப்ரோ பார்த்துருங்க. இல்லை அந்த சைடில் போக முடியாது, இப்படி ப்ரோ தான். அங்கே பாருங்க ப்ரோ எவ்வளோ பெரிய பள்ளம்ட்டு. ஆமாம் பள்ளத்துல இருந்து பார்த்துச்சா? கரெக்டாக ஆமாம். அது எப்படி அவ்வளோ ஹைட்டு வருது? ஒருவேளை பறக்குதா கால் இல்லாமல்? தெரியலையே. பேய்க்கு கால் இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. ஆனால் இன்னொன்று சொல்ல முடியட்டேன், நாங்கள் வந்தப்போ ஃபேஸ் பார்த்தோம் ப்ரோ மேலே. ஓ ஷிட், மேலே நம்மளுக்கு அப்படி தான் தெரிஞ்சது. ஆமாம் இப்பயும் தெரிஞ்சிச்சு, ஏதோ ஃபேஸ் நல்லா தெரிஞ்சிச்சு எனக்கு. நீங்கள் எங்ககிட்ட ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? பார்த்து ஏய் அந்த சைடில் எதுவுமே இல்லைப்பா. பார்த்துருங்க. ஏய் நோக்கி ப்ரோ வேகமாக போகாதீங்க அந்த இடத்துக்கு. ஏய் அண்டர் கிரவுண்ட் போகுதுடா. இதெல்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லையே. காட் அண்டர் கிரவுண்ட்ரா இது? இதெல்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லை. ஓ ஷிட், அங்கே பள்ளம் 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 விழுந்துடாதீங்க நீங்கள் ப்ளீஸ். எங்களை பயமுடுத்தாதீங்க. பார்த்தீங்களா? நல்லா தெளிவாக பார்த்தேன், இங்கே இந்த இடத்துல வந்தது. சரி வாயா என் கூட வாயா. ப்ரோ எனக்கு பயமாக இருக்குது, இங்கே நீங்கள் உள்ளே போகாதீங்க. இல்லை 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 உள்ளே போய் பார்த்துடலாம் வா, வேறு வழி இல்லை வா. இதை பிடிச்சிக்கோங்க, இதை பிடிச்சிங்க. சேஃபாக இறங்க. நாங்கள் இது வரைக்கும் போன் தானே சொல்ல முடியுது. இங்கே நிற்கிது, இங்கே நிற்கிது, இங்கே நிற்கிது. தெரியுதா? கேப்சர் ஆகுதா? போயிடுச்சா? தெரியுதா ஏதாவது? தெரிஞ்சு. சரி வா, அது நம்மள எங்கேயோ வந்து பார்த்தோன்னா கைட் பண்ணுது. உள்ள போய் மாட்டிக்க போகிறோம். இங்கே பிடிங்க, அதை உள்ளே போய் மாட்டிக்க போகிறோம். ஓகே பார்த்துக்கலாமா? பார்த்து ப்ரோ, சேஃபாக இருக்கணும். ஏய் ஓ மை காட், என்ன அங்கே ஏய் அங்கே பாரு. எங்க ஷிட், ஏய் ஜூம் பண்ணனடா ஒடையுது ஃபுல்லா. போதா? உள்ள நிற்கிறாங்கடா. அதோ எங்கே வர சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு தெரியவே இல்லை ப்ரோ. இங்கே நான் பார்த்துட்டேன்டா, நான் பார்த்துட்டு ஜூம் பண்ணோடனே வந்து பார்த்தோன்னா அந்த இடமே ஃபுல்லாக ப்ளர் ஆயிடுச்சு. ஏய் இன்னும் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன்டா. வாயா 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 வா 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 வா. ஓ மை காட், என்ன அங்கே அங்கே பாரு. ஷிட், ஏய் ஜூம் பண்ணனடா ஒடையுது ஃபுல்லா. போதா? உள்ள நிற்கிறாங்கடா. அதோ எங்கே வர சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படியே நிற்கிறாங்க. பார்த்து நம்மளை கூட்டிகிட்டு போய் ப்ரோ. இந்த இடத்துல நான் பார்த்ததே இல்லை ப்ரோ. ப்ரோ பார்த்து போங்க. ஓகே அங்கே தெரியுதுன்ட்டு வேகமாக போகாதீங்க ப்ரோ. இல்லை இல்லை அது நம்மளை வர வைக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணுது. எனக்கும் அதான் தெரியுது. தெளிவாக இந்த இடத்துல இருந்து தான் அப்படி போச்சு. ஓ காட், இது உள்ளதான் என்னோட சரக்கு பாட்டில்லாம் கிடையாது, தண்ணி பாட்டில்லாம். ஏய் இது டொக்கு டொக்குன்னு சவுண்ட் கேட்குது. ஹலோ, இவ்வளோ பெரிய சுரங்கம் இருக்குன்றது எனக்கு இப்போ. பாத்தியா? பார்த்துட்டு இப்போ தலை இங்கே வந்தது. ஆமாம் ப்ரோ, பயமாக இருக்கு. பார்த்து தலையில் ஏதாவது விழ போகுது. சீக்கிரம் வந்துருவா, இப்படி வந்துருவா. வீட்டுக்கு போயிடலாம். ஏய் இல்லை இல்லை வேணாம், வா வா சீக்கிரம் வா. ஏய் இது என்னடா வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு வர மாதிரி இருக்கு. ஏய் ப்ளீஸ் எங்களை அட்டாக் பண்ணாத. வா வா எட்டோ முள்ள. இது வேற இது இல்லை ப்ரோ, அதுதான் ப்ரோ அந்த இது. அதுதான் வா இங்க வா. நான் சொல்கிறேன் கேளுங்க, அங்கிட்டு போயிடும். நீ இப்படி வந்துருவேன் சொன்னா கேளு. சரி அங்கே இரு, இல்லை வந்து சேஃபான இல்லை, அங்கே தலையில் எதுவும் விழாத அளவுக்கு நில்லு. நான் ஒரே ஒரு எட்டு இதை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. ஐயோ திரும்ப வருது. இங்கே வருது ப்ரோ. உனக்கு
யாரையாவது அட்டாக் பண்ணுன்னு தோணுச்சுன்னா நீ தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏதாவது அட்டாக் பண்ணு, ஓகேவா? உன்ன மாதிரி நாங்களும் பேயா சுற்றணும்னு ஆசைப்படுறியா? பார்த்து இங்கிட்ட வந்துருக்கு. நான் சொல்றது கேளு, அங்கிட்ட ஏற கூட முடியாது. இரு ஒரே நிமிஷம். ஏய் வெங்கி, இங்க நீ வா, சொன்னா கேளு வா. அந்த ரூமுக்கு நம்ம மேல் வழியா வரலாம். மேல் வழியா அந்த ரூமுக்கு போகலாம். இல்ல இங்க நிறைய இடம் இருக்குது. இல்ல ப்ரோ, என்னென்னமோ போகுது. வா, இங்க ஒரு வழி போகுது. உள்ள வழி போதா? சொல்றது கேளுங்க ப்ரோ. சொன்னா கேளு, சீக்கிரம் வா, சீக்கிரம் உள்ள போயிடலாம். நம்ம பார்த்து உள்ள போயிடலாம். வா 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 வா, சீக்கிரம் வா. நீ ப்ரோ இங்க முள்ளா இருக்கு. பார்த்து வா, பார்த்து வா, லைட் அடிச்சுட்டே வா. இங்க ஏதோ வேற ஒரு உலகத்துக்கு வர மாதிரி இருக்கிற ஃபீல். அண்டர் கிரவுண்டில் வந்து பார்த்தோன்னா இங்கே இவ்வளோ இருக்கு. வா, இது என்ன இடமா இருக்கும்? இங்கே சொல்றது கேளுங்க ப்ரோ, ரொம்ப ரிஸ்க். நம்ம மேலே நாச்சு போயிடலாம். இது மேலே தான். ஓ மை காட். சொல்றது உனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு இவங்களை இப்படி பயமுறுத்துற? பைத்தியமா நீ? உனக்கு என்ன வேணும்? நீ செத்துட்டன்ட்டு எங்களையும் சாவடிக்க பாக்குறியா? லைட்டை வச்சு தான் கண்டுபிடிக்குது நம்மள. லைட் ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணுங்க, அது அமைதியாகட்டும். நம்ம இங்க இருக்கு வந்து பார்த்தா தெரியாம போவோம். நடக்கிற சவுண்டு கேட்குது தெளிவா. அழுவுற மாதிரி இருக்கு. ஓ மை காட். இப்போ நம்ம வெளியே போகிறது ரிஸ்க்காக இருக்கும். வெளியே போகிறது ரிஸ்க்காக இருக்கும் தோணுது. பாருங்க, அது நம்மளை தெரியாமல் தேடிட்டு இருக்கு. இதுக்கு தான் அது பிளான் பண்ணியிருக்க போலக்கு. உள்ளே வர வைக்கிறதுக்கு. உள்ளே வர வச்சு இங்கே போட்டாங்கன்னா வெளி உலகத்துக்கு யாருக்கும் தெரியாதில்ல நம்ம இருக்கிறது. நம்ம மேலே இருந்தால் கூட ஏதாவது ஆனால் கூட ஆடு மேய்க்கிறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா கூட நம்ம தெரிஞ்சிருவோம். மயக்கத்தில் இருந்தாலோ இல்லை அடிபட்டு இருந்தாலோ. இப்போ அண்டர் கிரவுண்டில் யாருக்குமே தெரியாத இடமா இருக்குது இது. நீங்கள் இது 2 வாட்டி வந்து இந்த இடத்த பார்க்கலன்னு சொல்கிற. இதுக்கு மேலே தான் நாங்கள் இருந்தோம். கீழே இது இப்படி ஒன்று இருக்குன்றது எங்களுக்கு தெரில. அது கீழே ஒரு உலகமே இருக்குதுப்பா கீழே. ஆமாம். இப்போ எப்படி வெளியே போகிறது? வேறு வழி இல்லை. இங்கே முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக உள்ளார எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடலாம். லைட் எல்லாமே போவோம். அப்போ இந்த லைட் வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, நம்மளுக்கு பாருங்கள் தெரியல அதுக்கு நம்ம எங்கே இருக்கோன்ட்டு. ஓகே, அதான் நம்ம போயிட்டு வெளியே போய் நம்ம எஸ்கேப் ஆகிடும். எஸ்கேப் ஆகிட்டு நம்ம வந்து வாசுக்கூட இங்கே வந்துக்கலாம். ஓகே, வாசு அப்புறம் வந்து பார்த்தோன்னா பசங்க எல்லாருமே கூப்பிட்டு வருவோம். ஓகே, இல்லைன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக வந்து நம்ம 2 பேராக வந்து மாட்டிட்டோம் இங்கே. இப்போ ஒரு 4-5 பேர் வந்தோன்னா யாராவது குறைஞ்சது 3 பேர்னாச்சும் வேணும். ஆமாம், போயிருச்சு ப்ரோ. இல்லை 5 பேராவது வரணும். போயிருச்சு பாருங்க. ஓகே, சொன்னேன்ல நான். அப்போ நம்ம அது கூட கம்யூனிகேட் பண்ண தேவையில்ல. இடத்த மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிடலாம். சரி, ஓகேவா? கம்யூனிகேட் பண்ண ரிஸ்க்கு. யாராவது போட்டு தலை தான் பார்க்குது. லிட்ரலி எவ்வளோ பெரிய கல் இது. ஆமாம், தலையில் விழுந்துச்சு. அங்கேயே செத்துருவோம். அங்கேயே காலி ஸ்பாட். ஆமாம், ஏன்னா ஒத்தாளால் நீங்கள் தூக்கிட்டு போக முடியுமா? இல்லை உங்களை என்னால் தூக்கிட்டு போக முடியாது. அது நம்ம எவ்வளோ தூரம் கீழே குதிச்சு இறங்கி அதில் ஏற்ற முடியும். கஷ்டம். அதுக்கு தான் சொல்கிறேன், ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறோம் நம்ம. முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஒரு 5 to 10 minutes எக்ஸ்ப்ளோர் மட்டும் பண்ணிட்டு இதே மாதிரி நீ சொன்ன மாதிரி இந்த ஐடியா கரெக்டாக இருக்காது. நம்மளை தேடிட்டு எங்கே போச்சுன்னு தெரில. அப்படியே நைட் விஷன்லேயே எஸ்கேப் ஆகிடும். எனக்கு பயத்தில் பசியே வந்துருச்சு ப்ரோ. போய் பசியா? இப்போ தானே உனக்கு பசி இருக்குமா? இங்கே எனக்கு பயத்தில் ஆய் வருதுன்ற நீ பசியே வருதுன்ற. சிரிப்பு காட்டாதீங்க ப்ரோ. இங்கே வந்து எனக்கு வழி இல்லைப்பா. நீ சொல்கிறது அப்படி. இப்போ இந்த கேமரா ஆங்கிளில் உன்னை பார்க்கறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் காட்டியிருக்கு. பல்லு வெளில அப்படி நீட்டிட்டு வர மாதிரி இருக்குதுடா உன்னை பார்க்கறதுக்கு. கிளம்புவானு ஆனால் இந்த இடத்துல லைட் இல்லாமல் சுற்ற முடியாது. பாம்புலாம் இருக்குல்ல. ஆமாம், என்ன பண்ணுறது? மறந்தே போய்ட்டு ஆன் பண்ணிடுங்க ப்ரோ. இங்கே பாருங்கள், மட்டன் மசாலா இதெல்லாம் இங்கே வந்து கிடக்கு. இதுக்குள்ளே எப்படிப்பா? இங்கே பாரு, ஆமாப்பா, மசாலா பாக்கெட்டுப்பா. ஓ, இதுக்குள்ளே யாராவது வந்து சமைக்கிறாங்களா என்ன? தெரியல, நான் இப்படி பார்த்ததே இல்லை. நான் ஒரே ஒருத்தவன் சொன்னேன்ல, ஒருத்தவன் இது அது இதுக்கு மேலே இங்கே எப்படி வந்தாங்கன்னே தெரியலையே. ஓகே, இப்போ யாரும் இருக்கா இல்லைன்னு தெரில. இப்போ இருக்க வாய்ப்பில்லை. இந்நேரத்துலலாம் பகலில் வேணால் வரலாம். மேலே இவ்வளோ டைராலாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஏதோ கிறுக்கி வச்சு ஃபுல்லாக. ஆமாம், என்னன்னே தெரியலையே. ஓ காட், ஏதோ சம்திங் இந்த இடத்துல நடக்குதுப்பா பெருசாக. நம்ம பகலில் வரணும் ப்ராப்பா. ஆமாம், ஆனால் பகலில் வந்து அந்த இடத்துல சைலண்ட் எப்படி நம்மளை பண்ணுச்சு.
கொஞ்சம் விட்டுருந்தா வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி நம்ம போட்டு தள்ளிருப்போம் அது கன்ஃபார்மாக. அதுக்கு நம்ம மேலே நம்பிக்கையே இல்லை ப்ரோ, சுத்தமாக இல்லை. ஆமாம், அது ஏதோ நம்மளை பண்ண பார்க்குது, அதான் இப்போ பிரச்சனை. ஆனால் இப்போ அது போயிருச்சு, அங்கிட்டு போயிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் நம்ம லைட் ஆஃப் நம்ம. அதுவும் இல்லாமல் அது எப்படி அட்டாக் பண்ணிச்சு பார்த்தியா, இந்த சைடில் எட்டி பார்க்குது, அங்கே எட்டி பார்க்குது, சடனாக தூக்க பார்க்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மறுபடியும் வாய்ஸ் கேட்குது, இப்படி வா இப்படி வா. அங்கிட்ட ஒன்றும் இல்லையே, அவ்வளோதான் ப்ரோ, அவ்வளோதான். இங்கே வா 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 வா, இங்கே வேறு ஏதோ போகுது வழி. எங்கே போதா? இது கீச்சு கீச்சின்னு சவுண்டு கேட்குறா. ஓ மை காட் காய்ஸ், அன்பிலீவபிள். எப்படி இருக்கு பாருடா. என்னங்க இது? பார்த்து பார்த்து கீழே பார்த்து. ஸ்மெல்லு வருது, ஏதோ இது செத்து கிடக்குதா? நல்லா ஸ்மெல்லு வருது. போயிட்டு 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 அப்படி போயிடு. ஒரு மாதிரி ரொம்ப பேட் ஸ்மெல்லாக இருக்கு. ஏதோ செத்து போன மாதிரி இருந்து பார்த்தா குளிஞ்சுவாங்க. ஓகே, கேட்டு பார்க்கலாமா இருக்கலான்னு. எஸ்கேப் ஆகி ஓடிடலாம், வேறு வழியில் எஸ்கேப் ஆகி ஓடிடுவோம் நம்ம. வெளியே போயிடலான்றீங்களா? ஆமாம், இதுக்கு மேலே இங்கே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அதோட மோட்டிவ் என்னன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. நம்ம 2 பேருக்குனால அது ஈஸியாக வந்து மைண்டை டைவெர்ட் பண்ணுது. எனக்கு ஸ்டார்டிங்கு 2 வீலர் இங்கே ரோட்லையா? இல்லையே, ஊர் எங்கேயும் இருக்குது, தூரத்தில் இருக்குது. ஆளுங்க ஒரு ஆள் இருக்காங்களா? பைக் சவுண்டு தான். கிளம்பிடலாமா? கிளம்பிடலாம், ஏன்னா பைக் சவுண்டாக கேட்குது. ஆமாம் கைஸ், லிட்டரலி உண்மை என்னென்னா இந்த இடத்துல உள்ள ஆளுங்க யாரும் வரமாட்டாங்க. இப்போ எங்களுக்கு ஒரு பைக் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அடிக்கிற சவுண்டு கேட்டுச்சு. அதேமாரி பைக் இப்போ உள்ளே இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து ரொம்ப டீப்பாக உள்ளே இருக்கோம். இது உள்ள பைக் வர மாதிரி சவுண்டும் கேட்குது. நம்ம கார் வேறு அங்கே நிப்பாட்டிருக்கோம். ஆமாம், அதுக்குள்ளே வேறு சில ஜாமான்லாம் இருக்குது. ஆமாம், சரி வா, சைலண்டாக எஸ்கேப் ஆகிடலாம். ஓ மை காட், இப்போ எப்படிங்க அங்கிட்டு போகிறது? எப்படி அங்கே போச்சு? ஹலோ, உங்களுக்கு எதாவது வேணுமா? என்னடா என்னடா பண்ணுறது? கிளம்பி வருது, நம்ம நோக்கி தானே வருது. உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ, அது இங்கே தான் வருது. லைட் ஆஃப், இங்கே தான் வருது, இங்கே தான் வருது, இங்கே தான் வருது. லைட் ஆஃப் பண்ணிடுங்க. ஓ மை காட், எப்படி அங்கே போச்சு? ஹலோ, உங்களுக்கு எதாவது வேணுமா? என்னடா என்னடா பண்ணுறது? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் சொல்கிறது என்னன்னா, சின்ன ஃப்ளாஷாக தான் ஆன் பண்ணுறோம். அதில் லைட்டாக ரொம்ப இருட்டாக இருக்கு. ஓகே ஓகேவா? ஓகே. ஏன்னா இப்போ இந்த இடத்துல பாம்பு வந்தால் தெரியுது, அதனால் அது அப்பப்போ கீழே அடித்து பார்த்துக்கலாம். ஓகே. நம்ம லைட் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஒரு வேளை அதுக்கு பிடிக்கல. சவுண்டு கேட்குது. ஓ மை காட், நம்ம லைட் யூஸ் பண்ணுறது அதுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நம்மளை பிடிக்கலையா? போக விடாமல் நிற்கிது. கரெக்டாக? ஆமாம், அந்த சைடு நிற்கிது. இப்போ நம்ம எப்படி வெளியே போகிறது? எனக்கு அதான் பயமாக இருக்குது. அதுதான் என்ன பண்ணுறது. இப்போ ஒன்று பண்ணுவோம், ஒரு ஐடியா. உள்ளே வந்துருச்சுடாப்ப. உள்ளே வெளியே வா. உள்ளே தான் கேட்குது. மறுபடியும் அது உள்ளே வந்துருச்சு. லைட் ஆன் பண்ணிக்கலாம் ப்ரோ, பயமாக இருக்குது. அதான் லைட் ஆன் பண்ணிட்டு நான் லைட் அடிக்கிறேன், நீமே அதில் ஃப்ளாஷ் ஆன் பண்ணிட்டு நேராக குடு வெளில போயிடலாம். ஓகேவா? ஏன்னா அது இப்போ உள்ளே தான் இருக்குது. அது வர்றதுக்கு முன்னாடி நம்ம வெளில போயிட்டு எஸ்கேப் ஆகிடும். ஓகே. ஏன்னா இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சேஃப் கிடையாது, ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஓகேவா? சரி ஓகே. அதனால் இப்போ நம்ம கிளம்புறது தான் சேஃப்டி. கிளம்பிடலாம். ஓகே. ஓகே. நான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணுறேன். 3ன்னு சொன்னோன்னே லைட் ஆன் பண்ணிடுவோம். ஓகேவா? 1 2 3. நீ அங்கே ஒரு இப்படா சீக்கிரம் 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 வேகமாக போ. லைட்டு துரத்தி விடுறா. போட பார்த்து கால் ஏறிச்சா? பார்த்து. கண்ணாடியா? கண்ணாடியா? கண்ணாடி பார்த்து. ஓ காட்,
ஐயோ அதுக்கு அப்புறம் லைட் அடிங்க. இரு 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 கத்துது. துரத்திட்டு ஒருத்தரா கண்ணாடி கத்துது வருதா? வா 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 கண்ணாடி எரிச்சு கல்ல பார்த்து வெளியே போய் பார்த்துட்டு வாங்க. ஷிட் பார்த்து போடு நிற்காத துரத்திட்டு தான் வருது. வேகமாக ஓடி வந்தது வெங்கி. அது மேலே ஏறுது. சரி அது வேறு ரத்த வாடை பார்த்துருச்சுன்னா வந்து நம்மளை விடாதுரா. அது எனக்கு ரத்தம் வருது இப்போ கல்ல. ஃபஸ்ட்டு வெளியே எங்கிட்ட போகணும்? இங்கிட்டு தானே. இது வழியாக வந்து இருக்கிறதுக்கு ஆள் இல்லை, வாய்ப்பு இல்லை தானே வெங்கி. கைஸ் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிளேஸு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இடம் கூட கிடையாது. வா போயிடலாம். கால் பார்த்து ரத்தம் ப்ளீட் ஆகுதுடா உள்ள காலில். பார்த்து வாங்க. ஈரமாக ஆரம்பிச்சிச்சுடா. காரில் ஃபஸ்ட் எய்ட் இருக்குல்ல? ஃபஸ்ட் எய்டு காரில் இருக்கா? இருக்கு. எனக்கே கால் சுளுக்கிச்சு ப்ரோ. சீக்கிரம் கிளம்பிடலாம் ப்ரோ. கைஸ் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம், அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஆனால் இங்கே இருக்க ஆன்மா அதோட எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நாங்கள் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்புறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ என் கால்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பீஸ் வந்து உள்ளே குத்தி கிழிச்சிருச்சு. கால் ஃபுல்லாக ஈரமாயிடுச்சுடா. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து காருக்கு போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டு நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம். இந்த வீடியோக்கு மறக்காமல் வந்து 10K லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கௌதம் ப்ரோ நிறைய வீடியோஸ் சூப்பராக போட்டுருக்காரு, போய் செக் பண்ணி பாருங்கள். நானும் நிறைய வீடியோஸ் இவரோட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சூப்பராக எடுத்துகிட்டு இருக்காரு கண்டென்ட்லாம். உள்ளே போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் பாய், குட் நைட். லைட்டு போட